ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய பிஸி டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் நிறையா பேக்கிங் டிப்ஸும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் கொடுத்துருக்க நிறைய ரெசிபீஸ் அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். நிறையா ரெசிபீஸ் வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் எந்திரிக்கும் போதே பயங்கர பிஸியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு மார்னிங்க்கும் லஞ்சுக்கும் சேர்த்துன மாதிரி நான் சிக்கன் கிரேவி வச்சுட்டேன். அது வந்துட்டு எங்கள் 3 பேர்த்துக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. கிருத்திக்குட்டி இப்போலாம் சிக்கன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றான். அதுக்குள்ளே அவன் எந்திரிச்சிட்டான். அவன் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். Come on. Go. Where is it? இப்போல்லாம் குட்டி குட்டியாக அழகாக நிறையா வேர்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறான். அது வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு அதனால் உங்களுக்கும் அப்லோட் பண்ணேன். அப்படியே அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு பேக்கிங் ஒர்க்ஸ் இருந்தது. ஈவினிங்க்கு மில்லட் குக்கீஸ் ஒரு 1/2 kg மில்லட் குக்கீஸும் 8 மஃபின்ஸும் ஆர்டர் வந்திருந்தது. அதோட ஒரு பென்டோ கேக் ஆர்டரும் இருந்தது. அதையும் நான் ரெடி பண்ணி உள்ளே பேக் ஆகிறதுக்கு வச்சுட்டேன். அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம குக்கீஸ் வந்துட்டு கூல் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் எப்போ குக்கி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு 2 hours முன்னாடியே வந்துட்டு நீங்கள் சில்லரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குக்கி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் 1 day பிஃபோர் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வந்துட்டு அதை பேக் பண்ணி நான் கஸ்டமருக்கு கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ரசமலாய் கேக் ஆர்டர் இருந்தது நெக்ஸ்ட் டேக்கு. ஸோ மலாய்ஸை எப்போவுமே வந்துட்டு முன்னத்த நாளே பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் நம்ம கேக்கில் வைக்கும்போது சூப்பராக வந்துட்டு சூவியாக இருக்கும். நல்லா ஜூஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் முன்னாடி நாளே செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். உங்களுக்கு கெட்டு போயிடும்னு பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுட்டு நீங்கள் செய்யறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் வந்துட்டு அடுத்த நாளைக்கு பீனட் குக்கீஸ் ஆர்டர் இருந்தது 1/2 kg. அதையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இதோட எல்லா வீடியோஸுமே நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு ஃபுல் டயர்ட் ஆயாச்சு. ஸோ வந்துட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.